வணக்கம் தோழர்களே. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சுவையான மோதிச்சூர் லட்டு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இது ரொம்ப சுலபமா செய்யலாங்க. இது குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இது நம்ம பேக்கரி ஸ்டைல்லே இருக்குங்க. இதுக்கு வந்து கடலை மாவு ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதை எடுத்து இந்த மாதிரி கட்டி இல்லாம உடைச்சு விட்டுக்கோங்க. எந்த கப்பில் மாவு எடுத்தீங்களோ அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த அளவு தண்ணி சேர்த்தீங்கன்னா இதுக்கு போதுமான அளவாக இருக்குங்க. சேர்த்து இந்த மாதிரி நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. கரைச்சி ஒரு மாதிரி தண்ணி பதத்துக்கு வரணுங்க. ரொம்ப கெட்டியாக இருக்கவும் கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாதுங்க. இந்த மாதிரி ஒரு தோசை மாவு பதத்துக்கு இந்த மாதிரி நல்லா ஒரு பீட்ரு வச்சு இல்லைன்னா நீங்கள் கரண்டி வச்சு கலக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ நம்ம அதை பொடிச்சு எடுக்க போகிறோங்க. இது பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சுங்க. மீடியமான ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி மாவை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஊற்றி இந்த மாதிரி நம்ம பொடிச்சு எடுக்க போகிறோங்க. ஜஸ்ட்டு நீங்கள் 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷத்துக்குள்ளேயே இது எல்லாத்தையும் நம்ம பொரிச்சு எடுத்துடலாங்க. இது ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணணும் இல்லைங்க. அவங்க பார்த்தாலே தெரியுங்க. ஒரு சைடு வந்த உடனே இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி விட்டதுக்கப்புறம் இது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பொரிச்சு எடுக்க போகிறோங்க. நீங்கள் வந்து எந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கலாங்க. நான் சின்ன சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கிறேங்க. அதனால நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பொரிச்சு எடுக்கிறேங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துட்டு நம்ம அடுத்து சக்கரை பாவை தயார் பண்ணிவிட்டு அது கூட நம்ம பூந்தி பொரிச்ச பூந்தியை நம்ம ஆட் பண்ண போகிறாங்க. நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. வீடியோ முழுசாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியுங்க. இது ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாங்க. இது வந்து பேக்கரியில் வாங்கினா எந்த சுவையில் இருக்குமோ அதே மாதிரி இருக்குங்க. பொரிச்ச பூந்தியை கொஞ்சம் ஆற வச்சு இந்த மாதிரி மிக்சி ஜாரில் போட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு 2 செகண்ட் இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணால் போதுங்க. ரொம்ப பவுடராக ஆக்கிறாதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 2 டேபிள்லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இது கூட பார்த்தீங்கன்னா முந்திரி பருப்பு ஒரு 10-15 முந்திரி பருப்பு உடச்சி வச்சுருக்குறாங்க. அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே ஃப்ரை பண்ணுங்கள். ஏன்னா டக்குன்னு ஹையில் வச்சிங்கன்னா கரைஞ்சிருங்க. இது கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு கை அளவுக்கு திராட்சை சேர்த்துருக்குறாங்க, காஞ்ச திராட்சை. அது திராட்சை பார்த்தீங்கன்னா நல்லா ரைஸ் ஆகி பபிள்ஸ் மாதிரி வரும்போது நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த அளவு கரெக்டான அளவாக இருக்குங்க இந்த நம்ம லட்டு செய்கிறதுக்கு. ஆட் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் எவ்வளோ நேரம் குக் பண்ணிங்கன்னா ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் குக் பண்ணுங்கள். அது பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி பதம் வரணுங்க. அது வரைக்கும் நம்ம குக் பண்ண போகிறோங்க. ஒரு கம்பி பதங்கிறது இதுக்கு கரெக்டான அளவாக இருக்குங்க. நீங்கள் ரொம்ப குக் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப இதாகிடுங்க, ஹார்டாயிரும். அதனால் வந்து கரெக்டாக நமக்கு லட்டு சாஃப்ட்னஸ் கிடைக்காதுன்னு பார்த்தாலே தெரியும். இப்போ ஒரு கம்பி பதம் அளவுக்கு நமக்கு வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம மிக்சியில் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிறோம் இல்லைங்க, அந்த பூந்தியை வந்து இதுலேயே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு மீடியமான ஃப்ளேமில் தீயை குறைச்சிக்கோங்க. குறைச்சி ஒரு மீடியமான ஃப்ளேமில் குக் பண்ணிக்கலாங்க. குக் பண்ணிங்கன்னா பார்த்தாலே தெரியுங்க, நம்ம அந்த சக்கரை பாவில் அப்சர்வ் ஆகி நமக்கு வந்து நல்ல ஒரு கெட்டித்தன்மைக்கு வந்துடுங்க. ரொம்ப கெட்டித்தன்மையாக ஆகிடக்கூடாதுங்க. அப்போ வந்து உங்களுக்கு லட்டு பிடிக்கிறதுக்கு வராதுங்க. இந்த ஸ்டேஜில் இந்த முந்திரி திராட்சை எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம், ரொம்ப நேரம் ஆற வைக்காதீங்க. கொஞ்சம் நேரம் ஜஸ்ட்டு நம்ம கையில் எந்த அளவுக்கு சூடு தாங்க முடியுமோ அந்த அளவுக்கு பிடிச்சிங்கன்னா கரெக்டாக அளவு இருக்குங்க. இப்போ பார்த்தாலே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சிங்க. உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு மோதிச்சூர் லட்டு ரெடி ஆகிடுச்சிங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது யார் வேணாலும் செய்யலாங்க. பிகினர்ஸ் கூட இதை வந்து நம்ம ஈஸியாக செய்ய முடியுங்க. அதனால் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம தீபாவளி வருதுங்க. நம்ம இதில் நம்ம ஸ்பெஷல் ஐட்டம் நிறையா செய்ய போகிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.